ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் முஷோகு டென்சேவோட சீசன் 2 எபிசோட் 19 பார்க்க போறோம். எடுத்ததும் ரூடிய செல்ஃபி கிட்ட இந்த விஷயத்த போய் நான் சொல்ல முடியாது, சப்போஸ் அவ அழுதுட்டா என்னால இங்க இருந்து போக முடியாதுன்ட்டு இந்த விஷயத்த பத்தி எலினலிஸ் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் பேசலாம்னு வந்திருப்பான். அவளும் நீ வரதா இல்லைன்னு தானே நினைச்சேன்பா, ரூடியஸும் வர வேண்டாம் தான் இருந்தேன், ஆனாலும் முடியாதுன்பா. எலினலிஸ் புரிஞ்சுக்கிட்டு சரி ஒன்னாவே போலான்பா. ரூடியஸும் ஹாப்பி ஆவான். அவ தரப்புக்கு ஜேர்னி போக ஒரு வருஷம் டைம் எடுத்துக்காம 8 மாசத்துல போற மாதிரியான ஒரு ரூட்டை காமிப்பா. ரூடியஸ் இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்கிறதுன்பா. அவ இதெல்லாம் ஒரு விஷயமும் மாத்தாது, என்னோட சாபத்தை தான் எப்படி மேனேஜ் பண்ணன்னு தெரியலன்பா. வழியில ரூடியஸ் எக்காரணத்தை கொண்டு நான் உங்க மேல கையே வைக்க மாட்டேன்பா. அவ நான் உன்னை கூப்பிட்டேனா என்ன, நான் வேற மாதிரியான விஷயத்துக்கு தாண்டா ஐடியா பண்றேன்பா. ரூடியஸும் கிளிஃப் தயாரிச்ச பொருளை எடுத்துட்டு போய்க்கலாம்லன்பா, அட்லீஸ்ட் உங்க சாபத்துக்கான உணர்வு அது கொண்டு வராம இருக்கும்லன்னு. அவ அதை சொன்னா அவனும் கூட வரன்னு சொல்லுவானேன்பா. ரூடியஸ் அப்படின்னு அதை பத்தி நீங்க அவங்ககிட்ட பேசிக்கலையான்னு ஷாக் ஆயிட்டு போய் முதல்ல உண்மையை சொல்லுங்க, பிரேக்கப் பத்தி யோசிக்காம ஃபியூச்சரை பத்தி நினைங்கன்பா. அவளும் நீ சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குன்பா. இதுக்கப்புறம் ரூடியஸ் தனியா வரப்ப எப்படி பார்த்தாலும் ஒரு 16 மாசம் எடுக்கும். கூடவே வழியில ஏதாவது கஷ்டம் வந்தா சாலிடா 2 வருஷம் ஆகும்ட்டு இத பத்தி நேரா போய் நனஹோஷி கிட்ட சொல்லுவான். அவ அதை கேட்டதும் ரொம்ப ஷாக் ஆயிருப்பா. பைபிளையும் நான் உனக்கு வாக்கு கொடுத்தேன்தான், ஆனா நான் பெக்ரைன்ல இருக்க லேப்ரின்த் சிட்டி ஆஃப் ரப்பானுக்கு போயே ஆகணும், எனக்கு இது கொஞ்சம் மோசமா தான் ஃபீல் ஆகுது, என்ன மன்னிச்சுக்கன்பா. அவ 2 வருஷம் ஆகுமான்ட்டு அப்படியே குறவும். ரூடியஸ் கிளம்புறன்ட்டு போகும்போதே நனஹோஷி கூப்பிட்டு ஒரு புக்கை கையில கொடுப்பா. அவனும் இதை பார்த்துட்டு என்னது இதுன்னு கேட்பான். அவ இது டெலபோர்டேஷன் ஆகிறதுக்கான மேஜிக் சர்க்கிள்ஸ் இருக்க இடம்பா. ரூடியஸும் இதெல்லாம் உனக்கு தெரியாதுன்னு சொன்னேன்பா. அவ ஜஸ்ட் என்னால சொல்ல முடியல அவ்வளவுதான், இதோ இதுல இப்படி மார்க் பண்ணிருக்க இடத்துல தான் அந்த டெலபோர்டேஷன் சர்க்கிள் இருக்கும், கூடவே இது கவர்மெண்ட்டுக்கு தெரிய வந்து அழிச்சிருவாங்க, நீ போயிட்டு ஒரே மாசத்துல திரும்ப வரக்கு பாருன்பா. ரூடியஸும் மனசுக்குள்ள குழந்தை பிறக்கக்குள்ள திரும்ப வந்துடலான்ட்டு தேங்க்யூ சொல்லுவான். அவ ஜஸ்ட் இது ஃபேவரா ரிட்டர்ன் பண்ற மாதிரி தான், சீக்கிரம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண பாருன்பா. அவனும் ரொம்ப சந்தோஷமா கண்டிப்பான்பா. இதுக்கப்புறம் நைட்டு ரூடியஸ் வீட்டுக்கு போனதும் 3 பொண்ணுகளையும் உட்கார வச்சுட்டு இதை பத்தி சொல்லுவான். செல்ஃபியும் ஒரு பிரச்சனையும் இல்ல, என்ன 2 வருஷம் ஆகுமா நான் பாத்துக்கிறேன்பா. ரூடியஸ் உன்னை விட்டு போக மாட்டேன்னு வாக்கு கொடுத்தேன், ஆனா இப்படி ஒரு நிலமன்பா. அவ இது மொத்தமா காணாம போற மாதிரி இல்ல, நான் பாத்துக்கிறேன் விடு ரூடியஸ்ன்பா. அவன் இல்ல பேபி பிறக்கறதுக்கு முன்னாலேயே வந்துருவேன், நான் இப்படி டிராவல் பண்ண போறத பத்தி நனஹோஷி கிட்ட பேசினப்ப அவ தான் டெலபோர்டேஷன் சர்க்கிள்ஸை பத்தி சொன்னான்பா. செல்ஃபிக்கு ஏற்கனவே இந்த டெலபோர்டேஷன்னால ஒரு ட்ராமா இருக்கும் இல்லையா, அதால அவ ரொம்ப பயப்படுவா. இது சேஃப் தான் நானு. ரூடியஸ் அவளை வாமா ஹக் பண்ணிட்டு நான் உன்கிட்ட சேஃபா திரும்ப வருவேன்னு வாக்கு கொடுப்பான். ஆயிஷா கிட்ட எல்லாத்தையும் நீ பாத்துக்குவியான்னு கேட்பான். அவளும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்பா. ரூடியஸ் நீ நம்பர் ஆளுக கிட்ட அப்பப்ப போய் உதவி கேட்டுக்க, எல்லாத்தையும் நீயே எடுத்து போட்டு பண்ணணும்னு இல்லைன்ட்டு நான் கூப்பிட்டு செல்ஃபிக்கும் ஆயிஷாக்கும் வேலை ஃபுல்லா இருந்தா உன்னால முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு பண்ணி கொடுன்பா. அவளும் சரின்பா. ரூடியஸ் சரி போறக்கு முன்னால பேபிக்கு ஒரு பேர் வைக்கலாமான்பா. இதை கேட்டு மத்தவங்க ஒரு மாதிரி ஆயிருப்பாங்க. செல்ஃபி இப்படி பேசாத, இங்க பாரு நீ டிராவல் பண்றதுக்கு போறதுக்கு முன்னால பேபிக்கு பேர் வைக்கிறேன்னு சொன்னா நீ சேஃபா திரும்ப வர மாட்டேங்கிற மாதிரின்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள இந்த உலகத்துல இப்படிதான் மோசமான விஷயங்கள் கடைசியா நடக்குமோன்ட்டு ஒரு மாதிரி வினோதமா இப்படிதான் கூடுவான். ஆயிஷா தான் இங்க பாருங்க, நீங்க சேஃப் அண்ட் சவுண்டா வந்ததுக்கு அப்புறம் பேபிக்கு பேர் வச்சுக்கலாம், சப்போஸ் நீங்க வரக்கு முன்னாலே குழந்தை பிறந்துட்டா நாங்க அதை ரூடியஸ் ஜூனியர்னு கூப்பிட்டுக்கிறோம்பா. ரூடியஸ்க்கு இந்த ஐடியா ஓகேன்னு படும், அதனால செல்ஃபி கிட்ட இது உனக்கு ஓகேவான்னு கேட்பான். செல்ஃபி சரின்பா, இருந்தாலும் கை ரொம்ப நடுங்கும். ரூடியஸ் கையை பிடிச்சிட்டு ஐ லவ் யூ சொல்லுவான். இந்த பாயிண்ட்ல 2 பேர் கிஸ் பண்ணிக்கிற மாதிரி போவாங்க. தங்கச்சிக்கு வேற ஈகரா ஒரு மாதிரி வெக்கப்பட்டு பார்ப்பாங்க. ரூடியஸ் கண் அடிச்சுட்டு முத்தத்தை கொடுத்துருப்பான். அடுத்த நாள் இதை பத்தி லினியான் பர்ஷியனா கிட்ட பேசியிருப்பான். பாடி காடி கிட்ட பேசலான்னு பார்த்தா அவன் ஆள் இருக்க மாட்டான். இருந்தாலும் அவன் எங்க இருந்தாலும் ஃபைனா தான் இருப்பான்ங்கிற ஒரு யோசனை இருக்கும். இதுக்கப்புறம் ஜீனஸ் கிட்ட போய் பேசி பெர்மிஷன் வாங்கியிருப்பான். கூடவே டெலபோர்டேஷனை பத்தின புக்கையும் பெஹரித் கான்டினென்ட்டை பத்தின புக்கையும் இரவலா வாங்கியிருப்பான். மனசுக்குள்ள இது எப்படியும் கை கொடுக்கும்னு நினைப்பான். இதுக்கப்புறம் ஜனோபா ஜூலியன் ஜிஞ்சர் கூட பேசிட்டு எப்படியும் இங்க இருந்து அந்த இடிபாடுகளுக்கு போறக்கு 1 வாரம் டைம் எடுக்கும் இல்லையா, அதால தேவையான குதிரையெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுப்பான். மனசுக்குள்ள இங்க இருந்து அங்க போக 1 வாரம், அப்புறம் டெலபோர்ட் ஆனதும் ரப்பான் போறக்கு 1 மாசம், அங்க போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப இதேபடி வந்துட்டா ஓகே, இப்ப எனக்கு தேவையான எல்லாமே என்கிட்ட இருக்குன்னு நினைப்பான். இதுக்கப்புறம் கிளம்புற நாள் வரவும் கிளிஃப் வந்தவன் அவனோட ப்ரோட்டோடைப்பை கொடுத்துட்டு இது இன்னும் கொஞ்சம் சின்னதா பிளெக்சிபிளா மாத்திருக்கேன், உன் துணிக்கு கீழே நீ போட்டுக்கலாம், என்னால உன் சாபத்தை முழுசா முறியடிக்க முடியாட்டியும் நீ திரும்ப வந்தது நமக்கான வீடு அமைச்சு கல்யாணம் பண்ணிக்கலான்பா. அவனா இருக்கலே ஹாரிபிள் வுமன், நான் இதை பத்தி உங்ககிட்ட சொல்ல கூட வேணாம்னு நினைச்சேன்பா. ரொம்ப கண்ணு கலங்கிருப்பா. கிளிஃப் நான் தான் வெறும் வாய்ப்பேச்சுக்காரனா போயிட்டேன், நீ திரும்ப வந்ததும் மெல்லி ஸ்டைல கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்பான். எலினலிஸ்ல ரொம்ப ஆனந்த கண்ணீர் விடுவா. ரூடியஸ் இதை பார்த்துட்டு இருக்கப்ப செல்ஃபியும் வந்து ஹக் பண்ணிப்பா. ரூடியஸ் நான் திரும்ப வீட்டுக்கு சேஃபா வந்துருவேன், நோ நைஷா செல்ஃபியை பாத்துக்கங்கன்பா. அவங்களும் கண்டிப்பான்பாங்க. எலினலிஸ் கிளம்புறதுக்கு முன்னால செல்ஃபி கிட்ட அழுகாத, அவன் புருஷனும் அவன் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலே சேஃபா கொண்டு வந்து விட்டுருவான்பா. செல்ஃபி சரி பாட்டின்னு சொல்லி தாட்டி விட்டாலும் கண்ணில் கண்ணீர் தன்னை போல வடியும். இதுக்கப்புறம் 2 பேரும் அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு போயிருப்பாங்க. பார்த்தா அங்க ஒரு மாயத்தர இருக்கும். அந்த பேரியரை ரிமூவ் பண்றதுக்கான மேஜிக்லாம் நனஹோஷி கொடுத்து விட்டுருப்பா. அதை தாண்டி அந்த இடிபாடுகளுக்குள்ள போறப்ப எலினலிஸ் ஸ்ட்ராப்ஸ் இருந்தாலும் இருக்கலாம், கொஞ்சம்
கண்ணு வச்சுக்கன்பா. ரூடியஸும் சரின்ட்டு கீழே வந்தவன் டெலபோர்டேஷன் சர்க்கிள பாத்திருப்பான். எலினலிஸ் இதானான்னு கேக்குறப்ப அவன் இதாதான் இருக்குன்ட்டு புக் எடுத்து பாப்பான். எலினலிஸ் தான் அந்த புக் என்னன்னு கேப்பா. அவன் இது இந்த டெலபோர்டேஷன் சர்க்கிள்ஸ பத்தினதான். இதை பார்க்கும்போது 2-வே டெலபோர்டேஷன் சர்க்கிள் போல இருக்குன்பா. மனசுக்குள்ள மாஸ் டெலபோர்டேஷன் பத்தி படிக்கும் போது இந்த புக் எனக்கு கிடைச்சது. நானும் செல்ஃபியும் ரீட் பண்ணல அந்த டைம்ல. இது இப்ப கை கொடுக்கணும்னு நினைச்சும் கூட பாக்கலன்னு நினைப்பான். ரூடியஸ் இப்ப இந்த டெலபோர்டேஷன் சர்க்கிள்ல 2 பேரும் ஒன்னா ஒரே டைமுக்கு போகணும்னா பிசிக்கல் டச் இருக்கணும்பா. எலினலிஸ் எனக்கு இந்த டெலபோர்டேஷனே ஒரு மாதிரியான ஃபீல் தான் கொடுக்கும்பா. ரூடியஸ் நான் தான் இருக்கேன்ல பாத்துக்கிறேன்பா. அவளும் சரின்ட்டு கையை பிடிக்கவும் 2 பேரும் டெலபோர்ட் ஆயிருப்பாங்க. ரூடியஸ் இதுலயே திரும்ப போக முடியுதான்னு செக் பண்ணி பார்க்கலான்பா. எலினலிஸ் இதை நானே பாத்துக்கிறேன். பால் கிட்ட ஒன்னும் தொலைச்சிட்டேன்னு சொன்னா இது இன்னும் தொல்லையாயிரும்பா. ரூடியஸும் அதை அப்ரிஷியேட் பண்றேன்ட்டு அவ போய் ரொம்ப லேட் ஆகும் திரும்ப வரக்கு. அதால இங்க ஏதாவது கிடைக்குதான்னு செக் பண்ணலான்னு போனா ஒரு வார்ட்ரோப்ல ஏதோ துணி மட்டும் மடிச்சு வச்ச போல இருக்கும். எலினலிஸ் போனவ திரும்ப வந்திருப்பா. ரூடியஸ் சேஃபாவே வந்துட்டீங்களே, என்ன கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சுன்பா. எலினலிஸ் நான் போன வேகத்துக்கே திரும்ப வந்துட்டேன்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள டைம் லேக் இருக்கும் போலயேன்னு நினைச்சிட்டு பரவாயில்ல சேஃபா வந்துட்டீங்களா அதுவே போதும்பா. 2 பேரும் வெளியே வந்து பாக்குறப்ப ஈவினிங் ஆகிற போல இருக்கும். ரூடியஸ் மனசுக்குள்ள உள்ள இருந்து எல்லாத்தையும் தெளிவா பார்க்க முடியுது. இருந்தாலும் சேஃப் அண்ட் சவுண்டா இருக்க வெளியே மாயத்தர இருக்கும் தான் நம்புறேன்பா. எலினலிஸ் கிட்ட என்ன டிராவல் பண்ணலாமான்னு கேட்டா அவர் ராத்திரிக்கு இந்த இடிபாட்லயே இருந்துடலான் இருப்பா. அடுத்த நாள் டிராவல் பண்றப்பல அவங்களால சுத்தமா முடியாது. டெசர்ட்ங்கிறதுனால வெயிலோட தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நைட்டு தூங்க ஒரு டென்ட் அமைச்சிருப்பாங்க. 2 பேத்துக்கும் ஊடலுக்கான உணர்வு ஒரு மாதிரி ஜாஸ்தியா இருக்க போல ஃபீல் இருக்கும். ரூடியஸ்னால ஒரு கட்டத்துக்கு மேல முடியாம எலினலிஸ தொடப்போவான். அவ கிளிஃபன்பா. இதால ரூடியஸ் நெஞ்ச புடிச்சிட்டு என்னடா இந்த உணர்வு இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளவு அதிகமா வருதுன்னு நினைப்பான். வெளியே பார்த்தா ஒரு ஃபீமேல் அவனை இழுக்கிற போல பண்ணுவா. எலினலிஸ் தான் வந்தவ அது சக்கபஸ்ங்கிற உயிரினம். இதுகிட்ட மாட்டாம இருக்கணும்னு சொல்லி கத்திய வச்சு குத்தி கொண்டிருப்பா. அடுத்த நேரா ரூடியஸ் கிட்ட போனா அவன் உடம்புதான் ஜம்முன்னு இருக்குல்ல, வா ஒரு தடவை டர்ட்டியா ஏதாவது பண்ணலான்பா. அவ தம்பி அடக்குப்பான்னு சொல்லி மண்டையிலே தட்டிருப்பா. இதுக்கடுத்து அவ சாபத்தை கட்டுப்படுத்துற புரோட்டோடைப்ல ரூடியஸ் மானாவை செலுத்திட்டீங்க பாரு, ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கன்பா. எலினலிஸ் உடம்புதான் ஜம்முன்னு இருக்குல்லன்பா. ரூடியஸ் இப்படி வளைஞ்சு பேசியிருப்பான் இல்லையா, அதை மார்க் பண்ற ஸ்டைல்ல கலாய்ப்பா. இப்படி அவங்களோட டிராவல் போகும்போது வழியில வர அனிமல்ஸை தாக்குவாங்க, புயல கிடப்பாங்க. ஒரு கட்டத்துல சிட்டிக்குள்ளேயே போயிருப்பாங்க. அங்க கிடைக்கிற சாப்பாடோட டேஸ்ட் பிடிச்சி போய் நல்லா சாப்பிடுவான் ரூடியஸ். நைட் அங்கேயே டென்ட் அமைச்சு தங்கலான்னு பாக்குறப்ப எலினலிஸ் நான் ஆம்பளைகளை தேடி போறேன், எனக்காக காத்திருக்காதேன்ட்டு கிளம்பிருப்பா. ரூடியஸும் மனசுக்குள்ள சீக்கிரமா ஜெனியத்தை காப்பாத்திட்டு உடனே வீடு திரும்பணும், அதான் எங்க 2 பேத்துக்கும் நல்லதுன்னு நினைப்பான். இதுக்கப்புறம் மறுபடியும் டிராவல் பண்ணி போறப்ப ஒரு பெரிய உயரம் தெரியும். ரூடியஸ் மேஜிக்னால மேல கொண்டு போவான் இல்லையா. எலினலிஸ் அதிகமான இருக்க பையனை கூட வச்சுக்கிறதும் நல்லாதான் இருக்குன்பா. அவன் இந்த விஷயத்துல எப்போ வேணா நம்பி இருக்கலான்பா. எலினலிஸ் குனிஞ்சுக்கடான்பா. பார்த்தா இப்படி ஒரு அனிமல் தாக்க வந்திருக்கும். இந்த மிருகத்தை கிரிஃபான்னு சொல்லுவாங்க. இது பேரா வந்திருக்கும். எலினலிஸ் 2 கிரிஃபான்ஸ் வந்திருக்கு. இங்க இருக்கத நான் பாத்துக்கிறேன், அங்க இருக்கத நீ பாத்துக்கன்பா. ரூடியஸும் அவனோட அந்த டீமன் கண்ணெல்லாம் பயன்படுத்தி அது எங்க போகுது வருதுன்னு பார்த்து அட்டாக் பண்ணிருப்பான். ஒரு கிரிஃபானை கொளுத்தி விட்டு எலினலிஸ் சண்டை போடுறதா தாக்கியிருப்பான் அவளை தலிக்க சொல்லிட்டு. அவ அது தப்பிச்சிடக்கூடாதுன்ட்டு காலிலேயே கத்திய வச்சு இறக்கியிருப்பா. ரூடியஸ் வச்ச தாக்குதல் அதோட நெஞ்சிலேயே நல்லா பட்டிருக்கும். நைட் அங்கேயே தீ மூட்டி அப்படியே அவங்களுக்கான சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. எலினலிஸ்க்கு அவன் போட்டு தர சீசனிங்லாம் பிடிக்கும். அதால விரலெல்லாம் நக்குவா. ரூடியஸ் தான் கொஞ்சம் மேனஸோட நடந்துக்கிறியான்பா. எலினலிஸ் உன் அம்மாவை போலவே தான் நீயுன்பா. ரூடியஸ் என்ன என் அம்மாவும் உன்னை திட்டுவாங்களான்பா. அவ ஆமா நீ பொம்பளை எலினலிஸ், அதனால பொம்பளை மாதிரி நடந்துக்குன்னு சொல்லி கத்துவான்பா. ரூடியஸ் சிரிக்கிறத பார்த்துட்டு உன் அம்மாவை நான் உன் வயசுல தான் பார்த்தன்பா. ரூடியஸும் 16 அவ ஆமா பால் தான் அவ எங்கேயோ ஸ்ட்ரீட்ல சுத்திட்டு இருந்தான்னு எங்க டீம்லயே இருக்கட்டும் சொல்லி கூட்டிட்டு வந்தான். அவ ஒரு க்ளூவே இல்லாத பொண்ணுன்பா. ரூடியஸ் என் அப்பா உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்துல மன்னிப்பு கேட்கறதாவே பேசிட்டு இருந்தாரு, உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா அது என்ன விஷயம்னு சொல்றீங்களான்னு கேட்பான். எலினலிஸ் அதை நீ கேட்காம இருக்க தான் நல்லது, ஏன்னா உன் அப்பாவோட அந்த சொதப்பலான லவ் அஃபேர்ஸ் இருக்கு பாரு, அது ரொம்ப மோசம்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள அந்த ஆளை பத்தி தெரிஞ்சதானு நினைச்சிட்டு ரப்பானுக்கு போனது அவர் மன்னிப்பு கேட்பாருன்பா. எலினலிஸ் அவன் என்கிட்ட என்ன சொல்லி கெஞ்சினாலும் அவனை நான் மன்னிக்க மாட்டேன்பா. அன்னைக்கு ராத்திரி அப்படியே போயிருக்கோம். அடுத்த நாள் பார்த்தா சிட்டி ஆஃப் ரப்பானுக்கு வந்திருப்பாங்க. ரூடியஸ் வந்தாச்சான்ட்டு அந்த இடத்த பார்த்து வாயை பொழந்திருப்பான். இந்த இடத்துல டெசர்ட் ஜர்னிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எப்பவும் போல வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.